Dear 11th Standard Business Max students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். From a class of 32 students, 4 students are to be chosen for a competition. In how many ways can this be done? அப்போ number of ways is equal to நம்ம கிட்ட மொத்தம் 32 பேர் இருக்கிறாங்க. அதுலேருந்து 4 பேர் சூஸ் பண்ண போகிறாங்க. 4 பேர் சூஸ் பண்ணும்போது ஆர்டர் முக்கியம் கிடையாது. யாரை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணாங்கன்றது முக்கியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிளாஸ்லேருந்து 4 பேரை அமெரிக்கா கூட்டின்னு போகிறான்னு வச்சுங்க. யார் பேர் ஃபஸ்ட்டு வந்ததெல்லாம் முக்கியம் கிடையாது. 4 பேரும் அமெரிக்கா போகிறோன்றது தான் பெரிய விஷயம். செலக்ட் ஆகிட்டாலே சந்தோஷம்தான். நான் தான் ஃபஸ்ட்டு, நீ தான் செகண்டு, நீ தேர்டை செலக்ட் ஆன, நீ ஃபோர்த்தை செலக்ட் பண்ணி யாரும் சண்டை போட்டுக்க மாட்டாங்க. எப்பா 4 பேருக்கு சீட்டு கிடச்சிருச்சா அமெரிக்கா போகிறதுக்கு, அப்படி தான் நினைப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குது, டாக்டர் சீட்டு கிடச்சிருச்சு, 4 பேருக்கு கிடச்சிருச்சுண்ணா, நான் தான் ஃபஸ்ட் ரேங்க், நீ தான் செகண்ட் ரேங்க்ன்ற பிரச்சனை கிடையாதுப்பா, 4 பேருக்கு சீட்டு கிடச்சிருச்சு, அதுதான் மெயின். அதே மாதிரி இதில் ஆர்டர் முக்கியம் கிடையாது. இதுவே ஒலிம்பிக்கில் மெடல் தராங்க, அப்போ கோல்டு மெடலுக்கும் சில்வர் மெடலுக்கும் பிரான்ஸ் மெடலுக்கும் வித்தியாசம் இருக்குது, வெயிட்டேஜ் மாறும். அப்போ ஆர்டர் முக்கியம். ஆர்டர் முக்கியம்னா பர்மிட்டேஷன் போகணும். ஆர்டர் முக்கியம் இல்லை, செலெக்ஷன் முக்கியம். செலக்ட் ஆனால் போதும். அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நேஷ்னல் ஸ்போர்ட்ஸுக்கு போகிறீங்கன்னு வச்சுங்க, அப்போ நம்ம அந்த டீமுள்ள போயிட்டாலே போதும். ஒரு கிரிக்கெட் டீம் போதும் இந்தியாவிலேருந்து, அந்த டீமில் எப்படியாவது உள்ளார நுழைஞ்சிட்டா போதும். ஆர்டர் முக்கியம் கிடையாது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் அதுக்கப்புறம் தான் நம்ம கேப்டனாக அந்த ஆர்டர்லாம் பார்க்க ஆரம்பிப்போம். செலெக்ஷன் தான். செலெக்ஷனில் ஆர்டர் முக்கியம் கிடையாது. அதனால் காம்பினேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஆர்டர் முக்கியம்னா பர்மியூட்டேஷன், ஆர்டர் முக்கியம் இல்லை, செலெக்ஷன் ஆனால் போதும் அப்படின்னா காம்பினேஷன். அப்போது 32C4 4 பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ 32C4 எப்படி எழுதலான்னா, 32வை 4 டைம்ஸ் ரிவர்ஸ் கியரில் எழுதணும். ரிவர்ஸில் எழுதணும், 4 முறை குறைக்க வேண்டும். 32, 31 அப்படி ரிவர்ஸ்லேயே வாங்க, ஒன்று ஒன்றா குறைச்சிக்கினே போகணும். 30 × 29 ரிவர்ஸில் அப்படியே குறைச்சிக்கிட்டே வரணும். 32, 31, 30, 29 பை இங்கே 4 இருக்கிறதுனால 4 ஃபேக்டோரியல் போடணும். 4 × 3 × 2 × 1 இங்கே 4 வந்துச்சுன்னா 4 ஃபேக்டோரியல். 4ஐ ரிவர்ஸில் போடணும். 4 × 3 × 2 × 1 வேணுன்னா நீங்கள் 4 டேபிள்ஸ் இதை 8 டைம்ஸ் அடிக்கலாம். 3 டேபிள்ஸ் இதை 10 டைம்ஸ் அடிக்கலாம். அதுக்கு 2 டேபிள்ஸ் இதை 4 டைம்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போது இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, அதாவது 4 × 31 × 10 × 29 நம்மளுக்கு பிஸ்னஸ் மேக்ஸில் கேல்குலேட்டர் அலவுட். இதை மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். நம்ம புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபார்முலா யூஸ் பண்ணி அப்படியே நிறுத்திட்டு இருப்பாங்க, மல்டிப்ளைலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது ஏன் சார் ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டாங்க? ஃபார் எக்ஸாம்பிள், இது NCR. NCRோட ஃபார்முலா n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் r ஃபேக்டோரியல் இன்ட்டு r ஃபேக்டோரியல். இது ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக போகிறது. 4 வந்தால் 4 முறை குறைக்க வேண்டும். 4 ஃபேக்டோரியல் போட்டு கேல்குலேட்டரில் மல்டிப்ளை பண்ணி போட்டுறேன். இல்லை சாதாரணமாக அப்படியே கூட 29 × 31 மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் 10 மல்டிப்ளை பண்ணிட்டு 4 மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும். இது பக்கா ஆன்சர் வந்துடும். ஆனால் நம்ம புக்கில் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டாங்க. n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் r ஃபேக்டோரியல் r ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு, அவங்க என்ன போட்டாங்கன்னா 32 ஃபேக்டோரியல். புக்கில் அப்படியே நிறுத்திட்டாங்க. 32 ஃபேக்டோரியல் பை n மைனஸ் r. 32ல் 4 மைனஸ் பண்ணுறாங்க, மைனஸ் பண்ணி 28 ஃபேக்டோரியல். அப்புறம் r ஃபேக்டோரியல். rனா இவன் தான் n, இவன் தான் r. rனா 4 ஃபேக்டோரியல். புக் ஆன்சர் இப்படியே நிறுத்திட்டாங்கப்பா. சிம்பிளிஃபை பண்ணல, இதுதான் புக் ஆன்சர். இப்படி போட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் புத்திசாலிகள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களை ஸ்மார்ட்னு நினைப்பாங்க. ஏன்னா நீங்கள் சிம்பிளிஃபைவே பண்ணிட்டீங்க. மல்டிப்ளை பண்ணி ஆன்சரை நீங்கள் கன்க்ளூட் பண்ணிக்கலாம். மல்டிப்ளிகேஷன் நான் பண்ணவா, நீங்களே பண்ணிடுறீங்களா? அப்போ உங்களுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 35,960. இது ஒரு மாடல். அல்லது 32 ஃபேக்டோரியல் பை 28 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் என்பது நம்ம புக்கில் கொடுத்துருக்குற ஆன்சர். எனிதிங் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் ரொம்ப எக்ஸாக்ட் ஆன்சர் 35,960. தேங்க்யூ.